بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கின்ற எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த வாராந்த மார்க்க விளக்க வகுப்பிலே ரமலான் எங்களை நெருங்கி வருகின்ற காரணத்தினால் அந்த ரமலானுக்கு தயாராகுவோம் என்ற அமைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நிறைய படைப்புகளை படைத்திருக்கின்றான். அந்த படைப்புகளில் சிலதை விட அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அவனுடைய படைப்புகளில் மனிதர்கள் ஒரு படைப்பு. அந்த மனித படைப்புகளிலே நபிமார்களை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அந்த நபிமார்களில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய படைப்பிலே உள்ளதுதான் இந்த பூமி. இந்த பூமி அல்லாஹ்வுடைய படைப்பாக இருந்தாலும் அந்த பூமியின் சில பகுதிகளை அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். காபத்துல்லா என்ற அந்த ஆலயம் இருக்கக்கூடிய அந்த பகுதி இதெல்லாம் சிறப்பான பகுதி. அதே போன்று பைத்துல் மக்தஸ் அல்லாஹுடைய பரக்கத்தான அந்த பூமி என்று அல்லாஹு தஆலா இப்படி சிலதை அடையாளப்படுத்துகின்றான். இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா காலங்களில் சிலதை அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அப்படியான சிறப்புகள் அந்த காலங்களில் அது மாதங்களாக இருக்கலாம், நாட்களாக இருக்கலாம். இப்போ நாட்கள் அமைப்பில் வெள்ளிக்கிழமை அதை அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். மாதங்கள் என்று வரும்போது புனித மாதங்கள் என்ற ஒன்று இருக்கிறது, அது 4 மாதங்கள். அது அல்லாமல் சிறப்பான ஒன்றாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ ரமலானுடைய மாதம் அல்லாஹுவால் சிறப்பாக்கப்பட்ட புனிதமான மாதங்களில் ஒன்றல்ல அது. ஆனால் அல்லாஹுவால் சிறப்பாக்கப்பட்ட அதே போன்று பல சிறப்புகள் பல்வேறுபட்ட நன்மைகளை கொண்ட ஒரு மாதம்தான் ரமலானுடைய மாதமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த மாதத்தை தான் நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், இப்போது எதிர்பார்த்து இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் குறிப்பிட்ட சில நாட்களில் அந்த மாதம் எங்களை வந்தடைய இருக்கின்றது. அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மாதத்தை நல்ல ஆரோக்கியத்தோடு அல்லாஹு தஆலா அடைந்து அந்த மாதத்திலே நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் தர வேண்டும். இந்த மாதத்தை அடைந்து கொள்வது என்பது அது ஒரு தனியான ஒரு சிறப்பு. இந்த மாதத்தை அடைந்து கொள்வது என்பது தனியான ஒரு சிறப்பு. நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். இமாமுனா அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை சஹீஹான செய்தியாக பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான் இதே போன்று இன்னும் சில ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தியை பார்க்கலாம். அதாவது ஒரு சஹாபி ஒரு கனவு காண்கின்றார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர் கனவு காண்கின்றார். அந்த கனவிலே 2 மனிதர்கள் நபிகளாரிடத்திலே ஒரே நேரத்திலே அவர்கள் இருவரும் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். அவர்கள் இருவரும் நல்ல மார்க்க பற்றோடு நல்ல முறையில் இருக்கின்றார்கள்.
அவர்களிலே இருவரும் நல்ல அறப்போருக்கு ஆசை கொண்டவர்கள். அவர்களில் ஒருவர் என்ன செய்கின்றார்? அறப்போர் செய்து அந்த அறப்போரிலே அவர் ஷஹீதாகிறார். அவர் மரணிக்கின்றார். தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் கனவிலே காண்கின்றார்கள், அவர் மரணித்த அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி மரணித்த அந்த ஒருவருக்கு பின்னால் அடுத்தவர், இப்போ இருவரும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். நான் இந்த ஹதீஸை சுருக்கமாக சொல்கின்றேன். அப்போ முதலாவது மனிதர் ஒருவர் என்ன செய்கின்றார்? அறப்போரில் போரிட்டு மரணிக்கின்றார். அடுத்தவர் அவர் மரணித்து ஒரு வருடத்துக்கு பின்னால் மரணிக்கின்றார். தல்ஹா ரலியல்லாஹு ஒரு கனவிலே காண்கின்றார்கள், அவர் சுவர்க்கத்து வாசலிலே நின்று கொண்டிருக்கின்றார். அந்த இரண்டாவதாக மரணித்தவர், அப்போ அறப்போரிலே மரணித்தவர் அல்ல, மற்றவர் இரண்டாவதாக மரணித்தவர் அவர் சும்மா படுக்கையிலே மரணிக்கின்றார். அதாவது இந்த அறப்போர் புரிந்தல்ல, அவர் வீட்டில் இருக்கும்போது நிலையிலே மரணிக்கின்றார். அவர் முதலாவது, இவருக்கு முன்னால் அவர் சுவர்க்கம் நுழைகிறார். இப்படியான ஒரு கனவை கண்டு அவர் நபிகளாரிடத்தில் வந்து இந்த கனவுக்குரிய விளக்கத்தை கேட்கின்றார். ஏன்னா அறப்போர் புரிவது என்பது மிகப்பெரிய ஒரு வணக்கம். அதில் மரணித்து அவர் தான் முதலாவது சுவர்க்கம் போகணும், அவங்க அப்படித்தான் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால அவர் வந்து கேட்கிறார், அப்போ அவர் தானே போகணும், இவரே போறார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அந்த கனவுக்கு விளக்கமாக அவர் அதற்கு பின்னால் ஒரு வருடம் உயிர் வாழ்ந்தாரா இல்லையா? வாழ்ந்திருக்கிறார். அடுத்த வருடம் ரமலானை அவர் அடைந்திருக்கிறார். அந்த ரமலானின் மூலமாக, அந்த ரமலானை அடைந்ததன் காரணமாக அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு புனிதமான நிலையில் அவர் என்ன செய்திருக்கின்றார்? இவருக்கு முன்னால் அவர் சுவர்க்கம் நுழைந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த கனவுக்குரிய விளக்கமாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அந்த செய்தியை தான் இங்கே இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட இது ஒரு சஹீஹான செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். அப்போ இந்த ஹதீஸின் மூலமாக என்ன விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்வது என்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருகின்ற ஒரு சிறப்பு. அப்போ எத்தனையோ பேர் மரணித்திருப்பார்கள், எங்களோடு இருந்தவரை எத்தனையோ பேர் மரணித்திருப்பார்கள். இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கின்றது, அது வரைக்கும் யாரெல்லாம் உயிரோடு இருப்போம் என்று எங்களால் சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா, எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும், யா அல்லாஹ் அந்த மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்கணும். இதனால் தான் என்ன செய்வார்கள், சிலர் ஷாபானுடைய ரஜபுடைய மாதத்திலே துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ரஜப ஷாபான் வபல்லிக்னா ரமலான். அந்த ஹதீஸில் சை லைஃப் அந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த அர்த்தம், அதாவது இப்போ எல்லாம் ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை என்று என்ன செய்யலாம், நாங்கள் பொதுவாக அந்த துஆ கேட்கலாம். சில ஆரம்ப கால எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த ரமலானை அடைந்து கொள்வதற்காக அவர்கள் பிரார்த்திப்பார்களாம். எப்படி பிரார்த்திப்பார்கள்னு சொன்னால், அல்லாஹும்ம சல்லிம்னி லி ரமலான், இந்த பிரார்த்தனையை இந்த காலங்களில் நீங்கள் அதிகமாக என்ன செய்யலாம், கேட்கலாம். அல்லாஹும்ம சல்லிம்லி லி ரமலான், அதே போன்று அல்லாஹும்ம சல்லிம்லி லி ரமலான் வசல்லிம் ரமலான் அலி வத்தசல்லம்ஹு மின்னி முத்தகப்பலா. யா அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா, அந்த ரமலான் என்னை அடைந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே அதை ஏற்படுத்தி வைப்பாயாக, என்னிடமிருந்து அந்த ரமலான் விடுபட்டு போகும்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக ஆக்குவாயாக என்ற அமைப்பிலே முன்னோர்கள் எங்களுடைய சலஃபுகள் என்ன செய்வார்கள் சொன்னால் துஆ கேட்பார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். இதை வந்து நபிகளார் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்ததாக ஒரு செய்தி வருகின்றது. ஆனால் அது என்னது உறுதியான ஒரு செய்தி அல்ல. பகரமாக முன்னோர்கள் எங்களுக்கு முன் சென்ற அதாவது சலஃபு சாலிஹீன்கள் இந்த துஆவை ஓதி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை தான் நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்வது என்பது தனியான ஒரு சிறப்பு. அந்த மாதத்தை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான நிலையில் அந்த மாதத்தை அடைந்து நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தர வேண்டும் என்று என்ன செய்யும், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். இதே போன்று அடுத்ததாக இந்த மாதம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் வரும்போதே சஹாபாக்களுக்கு என்ன செய்வார்கள், நன்மாராயம் சொல்வார்கள். அந்த மாதத்தை அவர்கள் வரவேற்பதற்காக, அந்த மாதத்தை அதை வரவேற்பதற்காக சஹாபாக்களை நோக்கி சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாக்கும் ஷஹ்ரு ரமலான் அல்லது கது ஜாஅத்துக்கும் ஷஹ்ரு ரமலான், உங்களுக்கு ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, முபாரக், அந்த மாதம் என்னது, பரக்கத்தான ஒரு மாதம். இஃப்தரதல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு நோன்பை என்ன செய்திருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அந்த மாதத்தில் சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும், நரகத்தினுடைய வாசல் மூடப்படும் என்றெல்லாம் அந்த செய்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ இதில் நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், எங்களுடைய இந்த பாடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதம் வரும்போதே
சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? உற்சாகப்படுத்துவார்கள். இப்படி ஒரு மாதம் வருது, இந்த மாதம் வருது, நீங்க என்ன செய்யணும், நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கணும், இது பரக்கத்தான ஒரு மாதம், இது இப்படியான ஒரு பரக்கத்தான ஒரு மாதம் இப்போது உங்களை வந்தடைகின்றது, வர இருக்கிறது, எனவே நீங்கள் தயாராக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? சஹாபாக்களுக்கு அங்கே ஆர்வம் ஊட்டுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று இந்த மாதத்தினுடைய பரக்கத்தை நாங்கள் பார்க்கும்போது ஏராளம், இந்த மார்க்கத்தினுடைய பரக்கத் ஏராளம். இதை நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மாதத்திலே, இந்த ரமலானுடைய மாதத்திலே எல்லா வணக்க வழிபாடுகளும் அதிலே உள்ளடங்கி இருப்பதை பார்க்கலாம். அதாவது தொழுகையாக இருக்கலாம், அதே போன்று ஜக்காத்து, நோன்பு, இப்படி எல்லா வணக்கங்களும் அதில் இருப்பது. பெரும்பாலும் முஸ்லீம் சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் என்ன செய்வார்கள்? ஜக்காத்து கொடுப்பார்கள். இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் அதிகமாக தான தர்மம் செய்வார்கள். நபிகளாருடைய பழக்கமும் அதுதான். அவர்கள் அதிகமாக செய்வார்கள். ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக தான தர்மங்கள் செய்வார்கள். அதே போன்று ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பழக்கம் பொதுவாக ரமலானுடைய மாதத்தையே நிறைய பேர் ஒரு கணக்காக வைத்திருக்கிறார். அது எல்லோருக்கும் இலகுவாக இருக்கும் என்ற அமைப்பில் வருடத்தில் ரமலானை கணக்கு பார்த்து என்ன செய்வார்கள்? அந்த ஜக்காத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? கொடுத்து வருவார்கள். அதே போன்று இப்படி இன்னும் ஏராளமான விடயங்கள் எல்லாம், நல்ல காரியங்களை எல்லாம் செய்வார்கள். அப்போ இந்த ரமலானுடைய காலத்தில் வணக்க வழிபாடுகள் எல்லாம், ஹஜ்ஜு கூட அது ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் செய்வது, ஆனால் மறைமுகமாக அந்த ஹஜ் வணக்கம் கூட இந்த ரமலானுக்குள் வருவதை நாங்கள் பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், இப்போ ரமலானில் நாங்கள் உம்ரா செய்கிறோம். இப்போ எல்லா காலத்திலும் தான் உம்ரா செய்கிறோம், எல்லா காலத்திலும் உம்ரா செய்கிறோம். ஆனால் அந்த ரமலானில் செய்கிற உம்ராவுக்கு ரசூலுல்லாஹ் விசேஷமாக ஒன்று சொல்லி இருக்கிறாங்க. ரமலானில் செய்கிற உம்ராவுக்கு ரசூலுல்லாஹ் விசேஷமாக ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? ரமலானில் செய்கிற உம்ரா ஹஜ் செய்கிறதுக்கு சமன்ண்டாங்க. அப்போ ஏனைய காலங்களுக்கு சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? ஏனைய சொல்லல. அப்போ இந்த மாதத்தினுடைய சிறப்பை நாங்கள் பார்க்கலாம், இந்த மாதத்தினுடைய பரக்கத். அப்போ இது ஒரு பெண்மணிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ். அப்போ அந்த ஹஜ்ஜுக்கு போய்விட்டு திரும்பி வரும்போது ஒரு பெண், அதாவது உம்மு சினான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. அவங்க ஹஜ்ஜுக்கு வரல. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏன்பா நீங்கள் ஹஜ்ஜுக்கு வரல அப்படின்னு. அப்போ அவங்க எங்கள்கிட்ட இருந்தது 2 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் என்ன செய்கிறாரு, என் மாப்பிள்ளை எடுத்துகிட்டு போயிட்டாரு. அடுத்த ஒட்டகம் அது அவங்களோட அந்த தேவைக்கு, அவங்களோட பிஸ்னஸ்க்கு அதுக்கு போயிட்டு எனக்கு இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணிக்கு என்ன சொல்கிறாங்க? அடுத்த வருடம், ஏன்னா ரசூலுல்லாஹ் அதுக்கப்புறம் மௌத்தாப்புறாங்க, அடுத்த வருடம் நீ என்ன செய், நீ உம்ரா செய். அடுத்த வருஷம் நீ ரமலானில், அடுத்த வருடம் நீ ரமலானில் உம்ரா செய். அப்படி நீ ரமலானில் உம்ரா செய்தால் 2 விதமாக நபிகளார் சொல்லுவாங்க. ஒன்று, உனக்கு ஹஜ் செய்த கூலி கிடைக்கும். இன்னொன்று, என்னோடு ஹஜ் செய்த கூலி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொன்னார்கள். என்னோடு தஅதிலு ஹஜ்ஜத மஇ, நீ என்னோடு ஹஜ் செய்த கூலி உனக்கு கிடைக்கும் என்றார்கள். அல்லது ரமலானில் செய்கிற உம்ரத்துன் ஃபி ரமலான் தஅதிலு ஹஜ்ஜா, பொதுவான ஹதீஸ் என்ன, நபிகளார் சொன்னார்கள் உம்ராவில், அதாவது ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய உம்ரா அது என்னது, ஹஜ்ஜுக்கு சமமானது என்று சொன்னார்கள். அப்போ இது இந்த மாதத்தினுடைய சிறப்பு, இந்த மாதத்தினுடைய பரக்கத். அதே போல் இந்த மாதத்தில் எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் உள்வாங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ நாங்கள் ரமலானை அடைய இருக்கின்றோம். இப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், எங்களை கடந்து பல ரமலான்கள் சென்றிருக்கிறது, இந்த ரமலான்களில் எத்தனை ரமலான்களிலே நாங்கள் நோன்பு பிடித்திருக்கின்றோம்? எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்க மாட்டார்கள். ஏன்னா அதெல்லாம் பெருசாக கணக்கெடுக்கல. அதெல்லாம் நிறைய பேர் நாங்கள் ஊரில் எல்லாம் பார்க்கலாம், அவன் நிச்சயமாக ரமலான்லே நோன்பு பிடிக்க மாட்டாங்க பெருசாக. ஒவ்வொரு காரணங்கள் சொல்வார்கள். அப்படி சில காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எல்லாம் இருக்கும். ஆனால் அல்லது சிலர் அதை பற்றியே யோசிப்பதே இல்லை. அப்போ இப்படியான நிறைய மக்களை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்கள், அப்போ அப்படியானவர்கள், இதற்கு முன்னால் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை பிடிக்காதவர்கள் எல்லாம் கட்டாயமாக ஒவ்வொருவரும் நல்ல முறையில் சிந்திக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்திலிருந்து நாங்கள் ரமலானுடைய மாதத்திலே அந்த நோன்பை முழுமையாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா உயிர் வாழக்கூடிய வாய்ப்பையும் எங்களுக்கு தந்தால் நிச்சயமாக இந்த ரமலானிலே நாங்கள் முழுவதுமாக அங்கே நோன்பை பிடிக்க வேண்டும் என்ற அந்த நியத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த நியத் முதலாவது சரியாக இருக்க வேண்டும். இமாமுனா அஹ்மது ரஹ்மஹுல்லா அவர்கள் அவருடைய மகன் அப்துல்லா அவரிடத்திலே கேட்கின்றார்கள், என்னுடைய தந்தையே நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள். அப்போது அவர் சொல்கின்றார், நீ இன்வி அல் ஹைர, அவர் மானை பார்த்து சொல்கின்றார், நீ நல்லதை நினைப்பாயாக, நீ
நல்லதை, அதாவது இப்போ நோன்பு வருது, உதாரணமாக நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தை நீ உன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வாயாக. அதே போன்று தன்னுடைய மகனுக்கு அவர் வசிய செய்கின்றார், இன்வில் ஹைர, நீ நல்லதை நினைப்பாயாக, ஃபைன்னக லா தஸாலு பிஹைரின் மா நவைத்தல் ஹைர, நீ எப்போதெல்லாம் நல்லதை நினைக்கிறாயோ அப்போதெல்லாம் நீ நலவிலே தான் இருப்பாய் என்று தன்னுடைய மகனுக்கு இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கு உபதேசம் செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல எண்ணங்களை வைத்துக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய நோன்பை இதற்கு முன்னால் போன்று இல்லாமல் நாங்கள் அப்படி அதிலே பொடுபோக்காகவோ அல்லது நோன்பை விட்டவர்களாகவோ விடுபவர்களாகவோ இருந்தால் நாங்கள் கட்டாயம் இந்த ரமலானிலே நாங்கள் முழுவதுமாக நோன்பை பிடிப்பேன் என்ற நல்ல ஒரு எண்ணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் உள்ள நாங்கள் ரமலானை பிடிக்காமல் அதை பொடுபோக்குத்தனமாக இப்படி நிறைய விட்டிருந்தால் நாங்கள் செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்க வேண்டும். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, யா அல்லாஹ் நான் இத்தனை வருஷமாக நோன்பு பிடிக்கல, எத்தனை வருஷமாக இப்போ நோன்பு எப்போ தொழுகை எப்போ கடமையாகும் அப்போ இருந்து நோன்பு கடமையாகும் தான். அப்போ இந்த இவ்வளோ காலமாக நான் நோன்பு பிடிக்கல. சிலர் என்ன செய்வாங்க, சில வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தால் தான் கொஞ்சம் இங்குள்ள சூழலை பார்த்து அப்படி நோன்பு பிடிப்பாங்க, ஊரில் எல்லாம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ அப்படி ஒவ்வொரு மனிதனோட நிலைமை. அப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் மனிதர்கள். அப்போ இதுக்கு முன்னால் விடுபட்ட எத்தனையோ வருடக்கணக்கான நோன்புகள் எங்களுக்கே தெரியாமல் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதுக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். இதான் முதலாவது வழி. தௌபா செய்யணும். யா அல்லாஹ் என்ன நீ மன்னிக்கக்கூடியவன், நான் இத்தனை வருடங்கள் இத்தனையெல்லாம் நோன்பை விட்டுருக்கேன், அதுக்காக நீ என்னை மன்னிப்பாய் என்று செய்யணும். நாங்கள் மன்னிப்பு கேட்கணும், அதில் உண்மையாக இருக்கணும். நாங்கள் இதுக்கு பின்னால் வரக்கூடிய நோன்புகளை நாங்கள் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக நாங்கள் பிடிக்கின்ற அந்த நல்ல எண்ணத்தை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இது முதலாவது தான். அப்போ அதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன செய்யலாம், அதாவது இப்போ பொதுவாக விடுபட்ட நோன்புகளுக்கு என்ன செய்ய வேண்டும், ஃபிதியா கொடுக்க வேண்டும். அப்போ எங்களுக்கு எத்தனை நோன்பு விடுபட்டோன்னே எங்களுக்கு தெரியாது. அப்போ அதனால் பொதுவாக நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில், ஏன்னா இதுக்கு முன்னால் நாங்கள் பல வருடக்கணக்கான நோன்பு இருக்கும்போது பொதுவாக நாங்கள் என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய பாதை எதுக்காகன்னு சொல்லி போட்டு யாராவது ஏழைகளுக்கோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்பில் நாங்கள் என்ன செய்யலாம், சதக்காக்கள் என்ன செய்யலாம், நாங்கள் செய்யலாம். ஆனால் முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியது கட்டாயமாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு முன்னால் நாங்கள் நோன்பை பிடித்திருப்போம். நோன்பை பிடிக்காதவர்கள் ஒரு பக்கம், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்க வேண்டும். நாங்கள் நோன்பு வருடம் நாங்கள் நோன்பு பிடிப்போம், ஆனால் இந்த நோன்பு எங்கள்கிட்ட என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது அதுவும் நாங்கள் சிந்திக்கணும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு வருடம், கடந்த வருடம் நோன்பு பிடித்திருக்கின்றோம், அதுக்கு முன்னால் உள்ள வருடம் பிடித்து, இப்படி ஒவ்வொரு வருடமும் பிடித்திருக்கின்றோம். ஆனால் கடந்த வருட நோன்புக்கு பின்னால் இப்போது வரைக்கும் நாங்கள் எத்தனை பேரோட பேசாமல் இருக்கோம், கதைக்காமல் இருக்கிறோம். எத்தனை மனிதர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றோம், எத்தனை பேருடைய சொத்துக்களை சூறையாடி கொண்டிருக்கின்றோம், எத்தனை பேருக்கு எப்படி என்றெல்லாம் இப்படி பல்வேறு விதமான அநியாயங்கள், துரோகங்கள், வஞ்சகங்கள், இப்படி பல்வேறான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த நோன்பு எங்கள்கிட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது, இதை நாங்கள் சிந்திக்கணும். அப்போ வருடம் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், ஆனால் அந்த நோன்பால் எங்களுக்கு ஒரு மாற்றம் வரலைன்னா அதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நோன்பை பிடிக்காதவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்க வேண்டும். இப்போ நோன்பு பிடித்தும் எங்கள்கிட்ட மாற்றமே வரல, நாங்கள் இன்னும் அடுத்தவரோட சண்டை பிடித்து கொண்டும், பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை பிடித்து கொண்டும், அதே போன்று ஊரில் உறவுகளோட பெற்றோரோட அவர்களுக்கு அநியாயம் செய்து அவர்களை கவனிக்காமல் உறவுகளோடு சண்டை பிடித்து கொண்டு இப்படி அமைப்பிலேயே நாங்கள் இன்னும் இருக்கிறோம்னு சொன்னால் அப்போ இந்த ரமலான் எல்லாம் எங்கள்கிட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? எனவே அன்பா இதுவும் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நாங்கள் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் போன்று நீங்கள் நல்ல முறையில் அந்த நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் நோன்பு பிடிப்பேன், அந்த நோன்பின் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றனோ அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், கட்டாயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்ற அன்பான சகோதரர்களே, இந்த நோன்பை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம், ரமலானுடைய மாதம் என்பது நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் சிறப்பான ஒரு மாதம். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் ஒரு மாதத்தினுடைய பெயரை சொல்கிறேன்னு சொன்னால் அது எந்த மாதம்? ரமலானுடைய மாதம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மாதம். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் அதை சிறப்பித்து சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான், ரமலானுடைய மாதம். அப்போ ஏனைய மாதங்கள், இப்போ ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று தான் அல்லாஹ் தாலா ஹஜ்ஜுடைய மாதங்கள். ஆனால் ரமலானுடைய மாதங்களோடு இதை குறிப்பிட்டு அல்லாஹ் தாலா என்ன செய்கின்றான், சொல்லி காடுகின்றான். அப்போ அந்த ரமலானுடைய மாதம் அந்த அளவுக்கு சிறப்பானது. ஏன் சிறப்பானது? அந்த மாதத்தில் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அப்போ அல் குர்ஆன் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்தான ஒரு வேதம். அதே போன்று அந்த வேதம் இறக்கப்பட்டது ரமலானுடைய மாதத்தில், மகத்தான ஒரு மாதம். அதே போன்று அந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு இரவில் இறக்கப்பட்டது, மகத்தான ஒரு இரவு. அதே போன்று அந்த குர்ஆன் இறக்கப்பட்டது ஒரு தூதருக்கு, மகத்தான ஒரு நபி.
அந்த ரமலான் அந்த குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தது ஒரு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மகத்தான மலக்குகளுக்கெல்லாம் மாபெரும் மலக்கான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு, அப்போ எல்லாமே மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் ஒன்று சேர்கின்ற ஒரு நாளாக என்ன செய்யலாம், இந்த நாள் இந்த மாதத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ ரமலானுடைய மாதம் என்பது இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம். ரமலானிலே தான் அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா முழுமையாக இறக்கினான். அதுக்கு பின்னால் 23 வருடமாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அது இறக்கிறான். அது கட்டம் கட்டமாக. ஆனால் ஆரம்பமாக முழுவதுமாக அப்படி இறக்கியது அல்லாஹு தஆலா அந்த என்னது ரமலானுடைய லைலத்துல் கத்ரிலே தான் இறக்கியது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரா துஹான்ல, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், பரக்கத்தான ஒரு இரவில் நாங்கள் இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அது என்னது? அது லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதை நாங்கள் ஏனைய சூறாக்கள் வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். எனவே அப்படியான ஒரு சிறப்பான ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அந்த மாதத்திலே தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், நோன்பை கடமையாக்க இருக்கின்றான். இப்போ நாங்கள் இந்த எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம், இந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா நோன்பு பிடிப்பதை எங்களுக்கு என்ன செய்திருக்கின்றான், கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அன்பான சகோதரர்களே, இந்த நோன்பை பொறுத்தவரையில் இது ஒரே கட்டங்கட்டமாக அல்லாஹ் தஆலா செய்திருக்கின்றான், எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்தார்கள். மக்காவிலே நோன்பு கடமையாக இருந்ததா? மக்காவில் நோன்பு கடமையாக்கப்படலை. மக்காவில் நோன்பு கடமையாக்கப்படலை, ஆனால் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. நபிகளார் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். ஏன் மக்காவில் இருந்த ஜாஹிலியா மக்கள் கூட என்ன செய்திருக்கிறாங்க, நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நோன்பு கடமை இல்லை. மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் தான் நபிகளாருக்கு நோன்பு கடமையாகுது. முதலாவது எந்த நோன்பு கடமையாகுது? ஆஷூரா நோன்பு. முதலாவது மதீனாவுக்கு வந்ததன் பின்னால கடமையாகுது ஆஷூரா நோன்பு. ஏன்னா மக்காவிலே சஹாபாக்களும் ஆஷூரா நோன்பு பிடிச்சாங்க, நபிகளாரும் ஆஷூரா நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அதே போன்று சில ஜாஹிலியா மக்களும் பிடிச்சிருக்கிறார்கள். ஆனால் நபிகளார் அதை கடமையான ஒன்றல்ல. இதே போல் மக்காவில் தொழுகையும் கடமையாக இருக்கல, ஆனால் தொழுதுருக்கிறாங்க. இப்போ நாங்கள் மீராஜுடைய பயணத்தில் நாங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் மீராஜுக்கு போகிற முன்னாலேயே பைத்துல் மக்தஸில் அங்கே என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வாகனத்தை கட்டி வைத்து விட்டு அங்கே எல்லா நபிமார்களுக்கும் தொழுவித்தார்கள் என்ற செய்தி நாங்கள் எப்படி தொழுதாங்க. ஆனால் மக்காவில் தொழுதாங்க. தொழுகை கடமையாக்கப்பட்டது அதுக்கு பிறகுதான். அப்போ ஒரு அமைப்புக்கு வந்தது அதுக்கு பின்னால், ஆனால் அதுக்கு முன்னாலேயும் தொழுகை இருந்து தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அதே போன்று தான் நபிகளார் நோன்பு மக்காவில் கடமையாக பிடித்து கொண்டிருந்தார்கள், ஆனால் கடமை இல்லை. மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் முதலாவது என்ன செய்து அவங்களுக்கு ஆஷூரா நோன்பு கடமையாது. அதுக்கு பின்னால் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் ரமலானுடைய நோன்பை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கடமை ஆக்குகின்றான். அப்போ ரமலானுடைய நோன்பு கடமையாகும் போது ஆஷூரா நோன்பு அப்படி என்னது, அது சுன்னத்தாக மாறுது. யார் விரும்புகிறாரோ அவர் பிடிக்கலாம், யார் விரும்புகிறாரோ விடலாம் என்ற அமைப்பில் அந்த நோன்பு வருது. ரமலானுடைய மாதம் கடமையாகுது. ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பது கடமையாகுது. நோன்பு பிடிப்பது கடமையாகும் போதும் ஆரம்பத்தில் எப்படி கடமையானது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கரா 185வது வசனத்தில் 285வது வசனம் அந்த நோன்பு சம்பந்தமாக சொல்லிக் கொண்டு வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். யாருக்கெல்லாம் நோன்பு பிடிக்க சக்தி இருக்கிறதோ அவர் என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்காமலும் விடலாம். இது ஆரம்ப சட்டம். ஆரம்பத்தில் அப்படித்தான் நோன்பு எல்லாம் கடமையாக்கியிருக்கிறான். நோன்பு பிடிக்க வேணும். ஆனால் இப்போ உதாரணமாக எனக்கு நோன்பு பிடிக்கல, நான் நோன்பு பிடிக்கிறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் நோன்பு விட்டுட்டு ஆனால் அதுக்கு பரிகாரம் செய்யணும். நான் என்ன செய்யணும், உணவு கொடுக்கணும். அதுக்கு பகரமாக நான் ஒரு உணவு கொடுத்தேன்னு சொன்னால் அப்போ அது ஈக்குவல் ஆகிரும். அது என்ன செய்யும், அது அந்த நோன்பு பிடிச்சதுக்கு ஈக்குவல் ஆகிரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன். இப்போ யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர் என்ன செய்யலாம், அவர் ஃபித்யா கொடுக்க வேண்டும். யுதீகூன ஃபித்யா தஆமு மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு என்ன செய்யணும், உணவளிக்கணும். அப்படியான ஒரு சட்டம் இருந்தது. அதுக்கு பின்னால் தான் அல்லாஹ் தஆலா அப்போ அந்த சட்டம் அதுக்கு பின்னால் வேணும். நோயாளிகளாக பயணத்தில் இருந்தால் அவங்க இன்னொரு நாளைக்கு பிடிக்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி இல்லாமல் நல்ல பலசாலியாக உடலில் நல்ல எல்லா சக்தியும் இருக்கிறது, அவர்கள் பிடிக்க விருப்பம் இல்லாவிட்டால் அவர்கள் உணவு கொடுத்து என்ன செய்யலாம், அதை பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இது ஆரம்பத்தில் அப்படித்தான் கடமையானது. அந்த நிலைமை இருந்திருந்தால் நல்லா இருக்குமென்று நாங்கள் யோசிப்போம். ஆனால் அப்படி இல்லை. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா அப்படியே கட்டாயமாக்குகின்றான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்ற அந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே யார் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கின்றாரோ அவர் என்ன செய்ய வேண்டும், நோன்பை பிடிக்க வேண்டும். அப்போ இது கட்டாயமாகுது. அப்போ அதுக்கு பின்னால் யாருக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி இருக்கிறானோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. அல்லாஹ் தஆலா 2 பேரை குர்ஆனில் சொல்கிறான்.
நோயாளிகள், அதே போல் பயணத்தில் இருப்பவர்கள். இது குர்ஆனில் சொல்கிறது. ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிலரை அடையாளப்படுத்துகின்றார்கள். அவர்களை தவிர மற்ற எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக நோன்பு பிடிக்க வேண்டும். அப்போ அந்த மாதத்தை யார் அடைகின்றாரோ, அப்போ ரமலான் மாதத்தை அடைந்தவர்கள் அந்த மாதத்தில் அவர்கள் என்ன செய்யணும்? கட்டாயமாக நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹு தாலா சொல்லி காட்டணும். அப்போ ஏற்கனவே இருந்த அந்த சட்டத்தை அல்லாஹு தாலா தளர்த்தி அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான்? நோன்பு பிடிப்பதை அல்லாஹு தாலா கட்டாயப்படுத்துகின்றான். எனவே நோன்பு பிடிப்பது எங்களுக்கு என்னது? வாஜிப். யாருக்கெல்லாம் உடலில் நல்ல ஆரோக்கியம், நல்ல சக்தி இருக்கிறதோ, அவர்கள் அந்த நோன்பு பிடிக்கின்ற அந்த வயதை அடைந்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும், அவர்களுக்கு இந்த நோன்பை விடுவதற்கான எந்த விதமான தடையும் அவர்களுக்கு இல்லை என்றிருந்தால் அவர்கள் நோன்பை பிடிப்பது கட்டாயம். அவர்கள் அதற்கு எந்த விதமான என்ன செய்யக்கூடாது? பொய்யான சாட்டுப்போக்களும் சொல்லக்கூடாது. சஹாபாக்களும் நிறைய கஷ்டத்தோடு தான் நோன்பு பிடிச்சாங்க. சஹாபாக்களும் அந்த நோன்பை பிடித்து கொண்டு தான் அவர் என்ன செஞ்சாங்க? அவர்கள் யுத்தம் கூட செய்திருக்கிறார்கள். பத்ர் யுத்தம் எப்போ நடந்தது? பத்ர் யுத்தம் ரமலான் தான் நடந்தது. அதே போல் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது, அது ரமலான்லாம் நடக்குது. அப்போ சஹாபாக்கள் அந்த நோன்போடு அவங்க அப்படி இருக்கல. நோன்பு கஷ்டம் அப்படின்றலாம் பார்க்க. இன்றைக்கு நாங்கள் சாதாரணமாக சில சிறிய சிறிய வேலைகளுக்கு எல்லாமே என்ன செய்கிறோம்? நாங்கள் சில நேரம் நோன்புகளை கஷ்டம் அப்படின்னு நோன்பு விடக்கூடிய நிலையே பார்க்கலாம். நோன்பு இந்த சிரமங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கூலியை தர்றான். எங்களால் முடிந்த அளவு நாங்கள் என்ன செய்யணும்? அந்த சிரமங்களை பொறுத்து கொண்டு நாங்கள் அந்த நோன்பை பிடிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? பழகிக்கொள்ள வேண்டும். வெறுமனே அற்பமான காரணங்களுக்காக என்ன செய்யக்கூடாது? நாங்கள் யாரும் நோன்பை விட்டுவிடுவது என்பது அது கூடாத ஒன்று. அது ஒரு கடமையை நாங்கள் புறக்கணிப்பதற்கு சமன். ஒரு கடமையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஒரு கடமையை புறக்கணிப்பதற்கு ஒரு சமமானது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, அப்போ இந்த அமைப்பிலே தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? நோன்பை கடமையாக்குகின்றான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நோன்பை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை நோன்பை கடமையாக்குகின்ற அதே சந்தர்ப்பத்திலே இந்த மாதத்துக்குள்ள சிறப்புகள் ஒன்றுதான். என்னது? இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு கடமையானப்பட்டது. அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் அல்லாஹு தஆலா குர்ஆனையும் இறக்குகின்றான். இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? குர்ஆனை இறக்குகின்றான். அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அப்போ இந்த சிறப்புகள் எல்லாம் என்னது? இந்த மாதத்துக்கு தான் இருக்குது, வேறு எந்த மாதத்துக்கும் இல்லை. அப்போ இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம், நோன்பு முழுவதுமாக அந்த மாதம் முழுவதுமாக நோன்பு பிடிக்கின்ற ஒரு மாதம். ஆரம்பத்தில் இப்போ ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது எப்படி சொல்கிறான்? அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள்னு சொல்கிறான். அப்போ ஆரம்ப காலத்தில் ஜாஹிலியா கால மக்களுக்கு எதிரையும் இந்த மாதங்களில் ஹஜ் வரும் என்றது. ஏன்னா அவங்களும் ஹஜ் செஞ்சாங்க. அந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் அவங்களுக்கு தெரியும், அதான் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்கிறான் சூரத்துல் பக்ராவில், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள். ஆனால் நோன்பு எந்த மாதத்தில் பிடிக்கும் என்ற ஒன்று இருக்கல அவங்கள்ட்ட. சில ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பிடிக்கும். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா தேர்வு செய்து ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்ற அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதம், இந்த மாதத்தில் தான் நீங்கள் நோன்பு பிடிக்கணும் என்ற அந்த ஒரு மாதத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அங்கே அடையாளப்படுத்துகிறான்னு சொன்னால் அது ரமலானுடைய மாதம் தான். எனவே இந்த ரமலானுடைய மாதம் அது நோன்புக்குரிய மாதம். அதே போன்று அந்த ரமலானுடைய மாதம் அது அல் குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம். அதே போன்று இந்த ரமலானுடைய மாதம் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கின்ற ஒரு மாதம். இப்படியான பல சிறப்புகள் இருப்பதை எல்லாம் இந்த மாதத்துக்குரிய சிறப்புகளாக என்ன செய்யலாம்? நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, அப்போ நாங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது? இந்த மாதத்தை தவற விடக்கூடாது. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த மாதத்தை நாங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது? தவற விடக்கூடாது. அதை நாங்கள் தவற விடுவோமா இருந்தால் உண்மையிலே நாங்கள் நஷ்டவாளிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நோன்பு நோட்கிறார், ஒரு நாளைக்கு ஒரு நோன்பு நோட்கிறாரோ அவரை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? 70 ஹரீஃபன் அனின்னார், 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டும் தூரமாக்கின்றான். அதல்லாஹு வஜ்ஹஹு 70 ஹரீஃபா. அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள், 70 ஹரீஃபனா 70 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்தை நரகத்தை விட்டும் தூரமாக்கினான்னு சொன்னால் இது சாதாரணமாக நாங்கள் பிடிக்கிற நோன்புக்கு, சாதாரணமாக நாங்கள் பிடிக்கிற நோன்புக்கு. ஆனால் ரமலானுடைய நோன்புக்கு அது இல்லை. ரமலான் நோன்புக்கு அதையும் தாண்டி, ரமலானுடைய நோன்புக்கு என்னது? அதையும் தாண்டிய நன்மையை தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். நம்ம சாதாரணமாக நாங்கள் ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பு பிடிக்கிறோம், ஒரு திங்கள் நோன்பு பிடிக்கிறோம்னு உதாரணமாக, அல்லது ஏதோ ஒரு நாளை நோன்பு, இப்போ ஷாபானுடைய மாதம் அதிகமாக நோன்பு பிடிக்கிறோம். இப்படியான நோன்புகளை நாங்கள் பிடிக்கும் போது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்?
70 ஆண்டுகள் எங்களை நரகத்தை விட்டு தூரமாக்குறான்னு சொன்னால், அப்போ கடமையான நோன்பு ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்பு நோற்றா அல்லாஹ் தாலா எந்த அளவுக்கு நன்மைகளை வைத்திருப்பான். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு ஹதீஸுல் குதுஸிலே, குல்லு அமலி இப்னு ஆதம லஹு இல்ல ஸௌம். இந்த நோன்பை தவிர, இங்கே நோன்பு என்று சொல்வது ஃபர்லான இந்த நோன்பை தவிர மற்ற ஆதமுடைய மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அது அவங்களுக்கே அதற்குரிய கூலி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நோன்புக்கு அல்லாஹ் தஆலா செய்யலை, கூலியே சொல்லவில்லை. அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி. நோன்புக்குரிய கூலி, நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலியை நானே கொடுப்பேன். அப்போ நாங்கள் நோன்போடு இருக்கிறோம். அப்போ நான் நோன்போடு எப்படி இருக்கிறேன் என்பது எனக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனக்கு முன்னால் இருக்கிற உங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கு முன்னால் இருக்கிற எனக்கும் தெரியாது நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி. நாங்கள் வீட்டிலேயும் இருப்போம். அப்போ எத்தனை பேர் நாங்கள் யோசிப்போம், ஆரம்ப காலத்தில் நாங்கள் செய்வோம். இப்போ நோன்பு பிடித்து கொண்டு விளையாடுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் தண்ணி குடிப்போம், யாருக்கும் தெரியாமல் சாப்பிடுவோம், இப்படி எல்லாம் நடந்திருக்கும். அப்போ நாங்கள் இப்படி யாருக்கும் தெரியாமல், ஆனால் அல்லாஹ்வுக்கெல்லாம் தெரியும். அப்போ அதே போல தான் நோன்பை பிடித்து கொண்டு இப்படி எத்தனையோ விஷயங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ நோன்போடு நாங்கள் இதெல்லாம் செய்வோமாக இருந்தால் அந்த நோன்புக்குரிய கூலி கிடைக்குமா சரியான முறையில்? எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பு அல்லாஹ்வுக்குரியது, அது அல்லாஹ் தஆலா அதுக்குரிய கூலியை கொடுப்பான். அது என்னன்னு சொல்லலை. அப்போ சாதாரணமாக பிடிக்கிற நோன்புக்கு 70 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு தூரமாக்குறேன்னு சொன்னால், இந்த நோன்பை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான் என்பதை நாங்கள் இதன் மூலமாக நாங்கள் உறிந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ இந்த ரமலானுடைய மாதம், நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ் தஆலா எங்களுடைய உறவுகளை புதுப்பிப்பதற்கான ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வைத்திருக்கிறான். நாங்கள் பல பேரோட நாங்கள் என்ன செய்கிறோம், பழகுகின்றோம். பலரோடு கொடுக்கல் வாங்கலோ ஏதோ ஒரு அமைப்பில், நண்பர்களாக, இப்படி பல அமைப்பில் நாங்கள் பழகக்கூடியவராக இருக்கின்றோம். எத்தனை பேரோடு நாங்கள் கோபித்து கொண்டு, எத்தனை பேரோடு சண்டை பிடித்து கொண்டு பிரிந்திருக்கிறோம். எத்தனை குடும்பங்களாக நாங்கள் உறவுகளுக்கு இடையிலே நாங்கள் பிரிந்திருக்கின்றோம். இதையெல்லாம் இந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் நாங்கள் யோசிக்க வேண்டும், கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்களுடைய உறவுகளை முதலாவது சீராக்க வேண்டும். எங்களுடைய உறவுகள் ரமலானுடைய மாதத்தை வெறுமனே நோன்பு பிடிப்பதனால அர்த்தம் இல்லை. நாங்கள் குடும்ப உறவுகளோட, சகோதரர்களோட கோபித்து கொண்டு, அக்கம் பக்கத்து வீட்டாரோடு கோபித்து கொண்டு, அதே போன்று இன்னும் பலரோடு நாங்கள் கோபித்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டு நாங்கள் நோன்பு பிடிப்பதால் என்ன பிரயோசனம்? எனவே அன்பான சகோதரர், இந்த உறவை நாங்கள் சீராக்க வேண்டும். முதலாவது அவர்களிடத்திலே நாங்கள் சென்று மன்னிப்பு கேட்டு எங்களுடைய உறவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சீராக்கி கொள்ள வேண்டும். இது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்போ இந்த ரமலான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று தான். இந்த ரமலான் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது எங்களுடைய உறவுகள் சீராக வேண்டும், நோன்பின் மூலமாக அந்த நிலை வர வேண்டும். அதே போன்று இந்த ரமலான் எங்களிடத்தில் இன்னும் ஒன்றை சொல்கின்றது, எங்களிடத்திலிருந்து நல்ல பண்புகளை எதிர்பார்க்கிறது. எங்களிடமிருந்து நல்ல பண்புகளை இந்த ரமலானுடைய மாதம் எதிர்பார்க்கின்றது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் மேலே சொன்ன அந்த ஹதீஸில் சொன்னார்கள், அந்த நோன்பு அல்லாஹ்வுக்குரியது என்ற அந்த ஹதீஸின் தொடரிலே, வஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயம். இதா கான ஸௌமு யௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப். நீங்கள் நோன்போடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய மனைவிமாரோடு இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடாது பகல் நேரத்திலே. அதே போன்று சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஃபலா யஸ்ஹப், யாரோடும் சண்டை பிடித்து கொண்டு சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. ஃபைன் சாபஹு அஹதுன் அவ் காத்தலஹு, உங்களுக்கு யாராவது ஏசினால் அல்லது உங்களோடு சண்டை பிடிக்க வந்தால் ஃபல் யகுல் இன்னி சாயிம், நீங்கள் சொல்லுங்கள் நான் நோன்பாளி என்று சொல்லுங்கள். எப்படியான ஒரு தர்பியத்தை அல்லாஹு தாலா இதன் மூலமாக எங்களுக்கு சொல்கிறார். பொதுவாக ஒருவன் எங்களுக்கு ஒரு அநியாயம் செய்யும் போது இஸ்லாம் என்ன சொல்லுது, அதுக்கு நாங்கள் பழிக்கு பழி வாங்கலாம். ஒருவன் எனக்கு அடிக்கிறானா திருப்பி அடிக்கலாம், அனுமதி இருக்கிறது. ஆனால் நோன்புடைய காலங்களில் இஸ்லாம் என்ன சொல்லுது, அவன் உனக்கு அடிக்க வாரானா நீ திருப்பி அடிக்காத, நீ அவனுக்கு என்ன சொல்லணும், நான் நோன்பாளி என்று சொல் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இது அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகளார் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸன் நாங்கள் ஹதீஸுல் குதுஸி என்று சொல்லுவோம். அதெல்லாம் உங்களுக்கு யாராவது ஏசினால், உங்களுக்கு யாராவது அடித்தால், நோன்புடைய காலம், நோன்போடு இருக்கிறீங்க, நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் நோன்போடு இருக்கிறீங்க, இப்போ உங்களோட பிரச்சனை வரும். அப்படித்தான் வந்தால் உங்களுக்கு இப்படியான முறையில் உங்களை பிறர் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், அங்கே நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும், பொறுமையை கையாள வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் நான் நோன்பாளிடாப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், அங்கே ஒதுங்க வேண்டும். இப்போ நீ ஏசினா நான் பார்த்துக்கணும், நானும் திருப்பி ஏசுவேன், நீ அடித்தா நான் சும்மா இப்போ நானும் திருப்பி அடிப்பேன், அப்படி என்ற லெவலுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் எங்களுடைய நோன்பு பாலாயிடும். எங்களுடைய நோன்பு என்ன செய்யும், அப்படியே பாலாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி
லஹலூஃபு ஃபமுஸ்ஸாயிம் அத்யபு இந்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பாளி அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியுடைய அந்த வாடையை விட சிறந்தது என்று அந்த ஹதீஸின் தொடராக இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ இதனோட மூலமாக நோன்பினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ளலாம். இப்போ நோன்பு எங்களுக்கு உணர்த்துகின்ற முதலாவது எங்களுடைய உறவுகளை சீராக்கி கொள்ள வேண்டும். அதே போல எங்களிடத்திலே நல்ல பண்புகளை நல்ல பண்பாடுகளை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ரமலான் என்ன செய்து எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய இந்த நோன்பை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலே ரமலானோடு தொடர்பான சில வசனங்கள் சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக சொல்கின்றான். சூரா பக்கராவினுடைய 285, 86 அப்படியான அந்த வசனங்களிலே அல்லாஹு தாலா நோன்பினுடைய ஒவ்வொரு கட்டங்களையும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இந்த நோன்பு ஆரம்பத்தில் சிலது கஷ்டமாக இருந்து அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா இலகுபடுத்தியிருக்கின்றான். அதே போன்று சிலதை அல்லாஹு தாலா இலகுவாக்கி அதற்கு பின்னால் கஷ்டமாக வைத்திருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ரமலானுடைய மாதத்திலே நபிகளாருடைய காலத்திலே சஹாபாக்களுக்கு நோன்பு கடமையாகும் போது எந்த அமைப்பிலே கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் வேதக்காரர்களுடைய நோன்பை போன்றுதான் இருந்தது. வேதக்காரர்கள் அதற்கு முன்னால் நோன்பு பிடித்து கொண்டு வந்தார்கள். அதே அமைப்பில் தான் அவர்களுடைய நோன்பு இருந்தது. உதாரணமாக ஒரு ஆள் சஹருக்கு சாப்பிட்டு அவர் நோன்பு பிடிக்கிறாரு. அப்போ மகரிபோர் என்ன செய்யும், இஃப்தார் செய்யணும். நபிகளாருடைய காலத்தில் இருந்த ஒரு நிலை என்னன்னு சொன்னால், அவர் மகரிபுக்கு பின்னால் ஒருவர் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் அவரை சாப்பிடுவாங்க. மகரிபுனால சஹர் வரைக்கும் சாப்பிடலாம். ஆனால் சாப்பிடாமல் ஒருவர் தூங்கிவிட்டால் சில நேரம் என்ன செய்வாங்க, அவங்க டயர்டில் வியாபாரங்களில் போயிட்டு அப்படியே வருவாங்க. அப்போ டயர்டில் என்ன செய்வாங்க, நோம்பை திறந்து அப்படியே படுத்துருவாங்க. அப்போ அவங்க சரியாக சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. சில நேரம் அந்த டயரில் அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு படுத்துரு உதாரணமாக. அப்போ அதுக்கு பின்னால் அவங்க இடையில திரும்பவும் விழிப்பு வந்து அவங்க எழுப்பினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பிடலாமா, சாப்பிட முடியாது. அவங்களுக்கு என்ன முடியாது, சாப்பிட முடியாது. எப்போ அவங்களுக்கு சாப்பிடலாம், அடுத்த நாள் மகரிபு ஆகணும். எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலைமை. அடுத்த நாள் மகரிபு வந்தால்தான் அவர்களுக்கு என்ன செய்யலாம், நோன்பு திறந்து சாப்பிடலாம். இந்த நிலையில தான் ஆரம்பத்தில் இருந்தது. அப்போ இந்த நேரங்களில் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மனிதர்கள் தானே அவங்களுக்கு இப்போ பசி, சிலர் மறைமுகமாக அவங்க சாப்பிடுவாங்க. அல்லது சிலர் ஒரு முறை கைசிபுனு சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர் வாராரு மகரிபுக்கு பின்னால். நான் அவனோட காலத்தில் நம்மளோட காலம் மாதிரி இல்லை. இப்போ மனைவியிட்ட கேட்குறாங்க, ஏதாவது சாப்பிட இருக்கிறான்னு கேட்குறாங்க. இப்போ மனைவி சொல்கிறார், ஒன்றும் இல்லை, நான் பக்கத்து வீடுகளில் போய் நம்மளால் மெரிக்கான்னு கேட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லிவிட்டு மனைவி போகிறாங்க. வெளியே போயிட்டு அவங்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. வந்து பார்த்தா கணவன் செய்கிறாரு, தூங்கிட்டார். அப்போ அவர் ஒன்றுமே சாப்பிடல, தூங்கிட்டார். இப்போ மனைவிக்கு வந்த உடனே அதை சாப்பாடு எடுத்து, இந்த மனிதன் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமில்லை, சாப்பிட அப்படி தூங்கிட்டாரே, ஹைபத்தல்லக் அப்படின்னு சொல்கிறான். கணவனை பார்த்து தூங்கிட்டாரு. கணவனை பார்த்து சொல்ற ஹைபத்தல்லக், உங்களுக்கு நாசம் என்ற மாதிரி. அதாவது என்ன சாப்பிடல, அதுக்கு பின்னால் அவருக்கு சாப்பிட முடியாது. அடுத்த நாள் மகரிபா வரணும் அவர் சாப்பிட்றதுக்கு. அப்போ அடுத்த நாள் மகரிபா வரணும். எனவே அப்படி மனைவி சொல்கிறா. அதுக்கு பின்னால் இவர் சாப்பிடாமல் இருக்கிறாரு. அடுத்த நாள் பகல் வேளையில் அப்படியே மயக்கமுற்று அவர் விழுறாரு. அதுக்கு பின்னால் தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாம் இந்த செய்தி போகுது. அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா வசனத்தை இறக்குகின்றான். அலிமல்லாஹு அன்னக்கும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களோட உள்ளங்களில் மறைத்து வைத்து கொண்டிருந்தீர்கள். சிலதை மறைத்து நீங்கள் இப்படி சாப்பிட்டு கொண்டு இப்படியா நிலைமை இருந்தால் அல்லாஹு தாலா என்ன செய்ய அதெல்லாம் மன்னிக்கிறான். அல்லாஹு தாலா உங்களுக்கு மன்னிக்கின்றான். ஃபல் ஆன, எதுக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, இரவு நேரங்களில் இப்போ உங்களோட மனைவியோடு நீங்கள் ஒன்று சேரலாம். இப்போ அதுவும் தடையாக இருந்தது. ஆரம்பத்தில் ரமலானுடைய காலமாக இருந்தாலும் அதுவும் தடையாக இருந்தது, தூங்கிட்டான்னு சொன்னான். அப்போ நீங்கள் உங்களோட மனைவியோடும் சேரலாம் இரவு நேரங்களில். அதே போன்று சஹரு வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம். மகரிபிலிருந்து நோன்பு தொடர்ந்தத்திலிருந்து சஹரு வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், அதாவது சுபவுடைய அதானுடைய வரான் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிடலாம், குடிக்கலாம் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அனுமதி அளிக்கின்றான். அப்போ அப்படியான ஒரு கஷ்டமான ஒரு நிலை ஆரம்பத்தில் இருந்தது. அதை அல்லாஹு தாலா கொடுத்து தான் அல்லாஹு தாலா அதற்கு பின்னால் என்ன செய்கிறான், நோன்பை இலகுவாக்குகின்றான். இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் ஏதாவது ரகசியமாக பேச வருவாங்க. அப்படி பேச வரும்போது ஆரம்பத்தில் எப்படி சட்டம் இருந்தது, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இதா நாஜைத்துமுர் ரசூல ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் சதகா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்கள் ஏதாவது ரகசியமாக பேசணும் என்று இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சதக்கா கொடுத்துட்டு தான் பேசணும். நீங்கள் ஏதாவது சதக்கா கொடுத்துட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்கள் என்ன செய்யணும், பேச வேண்டும். இப்போ நாங்கள் சில ஆரம்ப காலங்களில் ஊர்களை மெஞ்சானே, இப்போ மௌலைமார்கிட்ட ஷேக்மார்கள்ட்ட
அப்போ ஊர்கள் உள்ள அவங்கள்ட்ட போய் நாங்கள் ஏதாவது கேட்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஹதியாக எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ இப்படி இந்த அமைப்பில் அது வந்துச்சு, இந்த அமைப்பில் அது என்னது அப்படியே வருது. அப்போ அல்லாஹ் ஆனால் எல்லா சஹாபாக்கிட்டையும் வசதி வாய்ப்பு இல்லை. அவங்க ரசூல் அவங்கள்ட்ட போய் சில விஷயங்களை கேட்க வேண்டி இருக்கு அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒவ்வொருவரும் சதக்கா கொடுத்துட்டு ரசூல் அவங்களுக்கு ஏதாவது ஹதியை சதக்கா கொடுத்துட்டு தான் அவங்க பேசணும்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை இல்லாமாக்குறான். அந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலாக்கு விளங்கிட்டு சூரா கது சமையல்லான்ற சூறாவில் அந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு தஆலாவுக்கு தெரியும் உங்களால் முடியாது, சதக்கா கொடுப்பதற்கு உங்களால் முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிக்கிறான், நீங்கள் தாராளமாக ராசியமாக என்ன செய்யலாம், இதுக்கு பின்னால் பேசுகிறேன்டா பேசலாம் என்று அந்த சட்டத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இல்லாமல். ஆனால் ஊர்களில் நம்ம இல்லாமக்கல்ல, மௌலைமாருக்கு மற்ற ஆளுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அதியாக கொடுத்துட்டு தான் பேசணும் என்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. எனவே அன்பான சகோதரர், இது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது, அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா லேசாக்குறான். அதே போன்ற ரமலானுடைய அந்த இரவுடைய நிலைமைகளும் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் அதை சிரமமாக்கினான், அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா அதை இலகுவாக்கி கொடுத்தான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அல்லாஹ் தஆலா எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு. ஆரம்பமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து பார்க்குறான், இவன் எப்படி செய்வான் என்று. ஆனால் அதுக்கு பின் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இலகுவாக்குறான். அவனுக்கு முடியுமா முடியாதா, முடியும். அவன் அவனுக்கு முடியுமா இருந்தால் அவன் அப்படியே வைத்திருப்பான். அப்போ எவ்வளவு சிரமமாக இருக்கும் எங்களுக்கு. ஆனாலும் அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி தருகின்றான். இப்போ தொழுகையை கூட 50 நேர தொழுகையை இலகுவாக்கி 5 நேர தொழுகையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனால் அதையும் நாங்கள் சிரமமாக்குறோம். அதே போல் ரமலானுடைய ஆரம்ப கட்டங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருந்து அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சிரமமாக்கி எங்களை இலகுவாக்கி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அப்படி தந்த அந்த நோன்பிலும் நாங்கள் இன்னும் பொடுபோக்காக அதை கவனம் எடுக்காமல் கவனக்குறைவாக நாங்கள் இருப்போமா இருந்தால் உண்மையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நஷ்டவாளிகள். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் குறிப்பிட்ட சில நாட்களிலே இந்த மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். அந்த மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். அதிலே நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தர வேண்டும். அந்த நோன்பை நல்ல முறையிலே நாங்கள் அல்லாஹ்வுக்காக பிடித்து அந்த நோன்பை பாழாக்குகின்ற எந்த காரியங்களும் ஈடுபடாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக அவைகள் இருப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்களே சீராக்கி கொள்ள வேண்டும். அதே போன்று இதற்கு முன்னால் கடந்த ரமலான்களிலே விடுபட்ட நோன்புகள் இருந்தால் நாங்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வருடக்கணக்காகவே நாங்கள் நோன்பு பிடிக்காதவர்களாக இருக்கிறோம்னு சொன்னால் கட்டாயமாக நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று கடந்த ரமலான்கள் எத்தனையோ ரமலான்களை நாங்கள் நோன்பு பிடித்திருப்போம். ஆனால் அந்த ரமலான்கள் அந்த நோன்புகள் எங்களிடத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் இன்னும் ஏற்படுத்தவில்லை என்றிருந்தால் அதையும் நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதம் சிறப்பான பரக்கத்தான ஒரு மாதமாக எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றான். ரமலானுடைய மாதம் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், அத்தா கத் ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமலான் முபாரக், முபாரக்கான பரக்கத்தான ஒரு மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி சொல்வார்கள், நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய. அதே போன்று இன்னும் பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய இரவு தொழுகை என்பது ரமலானில் அதுக்கென்று ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. ஏனைய காலங்களில் நாங்கள் தொழுதாலும் அது கண்டினியூவாக இருக்காது. சில நேரம் தொழுவோம், சில நேரம் தொழாமல் இருப்போம், அது குற்றமும் இல்லை, ஆனால் அப்படி இருக்கும். ஆனால் ரமலானுடைய காலங்களில் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லா இடங்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா நாடுகளிலும் பள்ளிவாசல்களே ஏற்பாடு செய்யப்படுது. அப்போ அப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் அவைகளிலே முடிந்த அளவு நாங்கள் என்ன செய்யணும், அதில் போய் நாங்கள் கலந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ஏன், அது ஏனைய மாதங்கள் எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் வீடுகளில் தொழவும் மாட்டோம். பெரும்பாலும் தொழுறா இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களை அருள் புரிய வேண்டும். ஆனால் பெரும்பாலும் தொழுவது குறைவாக இருக்கும். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் அதுக்கான வாய்ப்பு வசதி எல்லாமே எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்டில் வாழக்கூடிய எங்களுக்கு நிறையவே இருக்கிறது. எனவே நாங்கள் அவைகளை தவறவிடக்கூடாது, அவைகள் நாங்கள் செய்யக்கூடாது, தவறவிடக்கூடாது. இப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஏராளமான வாய்ப்புகள், வசதிகள் இந்த மாதத்திலே நிறைய இருக்குது. நிறைய தான தர்மங்கள் செய்யுங்கள், நிறைய இஃப்தார்களை செய்யுங்கள். உங்களுடைய குடும்பங்களுக்கு, குடும்ப உறவுகளுக்கு இப்படி எத்தனையோ விதமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் ஊர்களில் இப்படி பல்வேறு விதமான நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யலாம். எனவே இந்த ரமலானை, வர இருக்கின்ற இந்த ரமலானை அல்லாஹு தஆலா நல்ல ஒரு ரமலானாக, அதிலே நல்ல முறையிலே நோன்புகளை பிடித்து அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக இருந்து நாளை மறுமையிலே அதன் மூலமாக சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.